குரூப் 2ல பொது தமிழில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படிங்கிறது என்ன வகை வினான்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியோட அர்த்தம் என்னன்னா, சீருடை இல்லாத மாணவர்களுக்கு சீருடை கொடுக்கும் பொருட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கொடை வினா தான் இதற்கான ஆன்சர். கொடை வினா அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும்படி கேட்கக்கூடிய வினா தான் கொடை வினா. கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாணவர்கள்ட்ட சீருடை இல்லையோன்னு கேட்டிருக்காரு. சீருடை இல்லாத மாணவர்களுக்கு சீருடை கொடுத்து உதவும் பொருட்டு கேட்டிருக்கனால இது கொடை வினா தான் வரும். ஏவல் வினா அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யும்படி கட்டளையிடும்படி கேட்கக்கூடிய வினா தான் ஏவல் வினா. ஐய வினா அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்க சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா ஐய வினா. குழல் வினா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பொருள் தேவைப்படும் பொருட்டு மற்றவரிடம் கேட்கக்கூடிய வினா குழல் வினா. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் கொடை வினா. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, படி என்னும் பெயர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. படிக்கிறேன், படித்தேன், படிப்பேன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை அர்த்தத்தில் தான் வந்திருக்கு. படிக்கிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலத்தை குறிக்குது, படித்தேன் அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்குது, படிப்பேன் அப்படிங்கிற வார்த்தை எதிர்காலத்தை குறிக்குது. ஸோ கேள்வியில் எதிர்காலம் காட்டும் வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ படிப்பேன்கிறது இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. தேங்கிறது தேடுதல்னு கொடுத்துருக்காங்க. தேவோட வார்த்தைக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா கடவுள். ஸோ அது தவறானது. ஏ அப்படிங்கிறது ஏற்றம்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா அம்பு. மீங்கிறது வான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது சரியானது. நாவோட அர்த்தம் நான்னு கொடுத்துருக்காங்க. நாவோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா நாக்குன்னு வந்திருக்கணும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீ வான் அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. பைங்கிற வார்த்தையோட அர்த்தம் இளமை, மேயோட வார்த்தை அன்பு, வையோட வார்த்தைக்கு அர்த்தம் புல், தூவோட வார்த்தையோட அர்த்தம் உண்ணு. ஸோ பைனா இளமை, மேனா அன்பு, வைனா புல், தூனா உண்ணு. 4 3 2 1 தான் இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. மாறி மாறி. மாறி அப்படிங்கிற வார்த்தை மழையை குறிக்கும். மாறி அப்படிங்கிறது மாறுபடுதல், வேறுபாடு அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் மலை வேறுபாடு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. அலை அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா புற்று. கலையோட வார்த்தையோட அர்த்தம் நீக்கு. தலைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா விலங்கு. இலையோட வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இலைத்தல். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் 3 2 4 1. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. டெலிகேட்னா பேராளர்னு அர்த்தம். வெண்குடை இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. வெண்குடை வெண்மையான குடை. வெண்மை அப்படிங்கிற பண்பை குறிக்கிறதுனால இது பண்பு தொகை. இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பிழையான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கல்லில் நார் உரித்தல்ங்கிறது ஆராய்ந்து பாராமல்னு சொல்லியிருக்காங்க. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது ஒரு முடியாத செயல். கல்லில் நார் உரிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஸோ தவறானது. ஆயிரங்காலத்து பயிருங்கிறது நீண்ட காலத்திற்கு உரியது. நீண்ட கால இருப்புங்கிறது சரியானது. காணல் நீர் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயம். ஸோ இல்லாத ஒன்றுங்கிறது சரியானது. கம்பி நீட்டுதல்னால் சொல்லிக்கொள்ளாமல் விரைவாக வெளியேறுறது. ஸோ விரைவாக வெளியேறுதல்ங்கிறது சரியானது. பிழையான இணை பார்த்தீங்கன்னா, கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல்ங்கிறது தான் தவறானது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான விடை.